சோபாவில் படுத்து கிடந்து டிவி பார்க்குறது என்ன ஒரு தனி சுகம். இப்படி தான் எல்லா வீட்லேயும் வேலையை போட்டுட்டு இருந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாவளா இருக்கான். இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம கொஞ்சம் நேரம் பார்ப்போம். விஜய் டிவியில் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலாக ஓடுது. அன்னைக்கு நல்லா போயிட்டு இருந்த கோபிக்கு 2 பொண்டாட்டி, ராதிகாவும் பாக்கியாவும். ராதிகாவனை போட்டு வரத்துலாம் எடுப்பா. பாக்கியா நல்ல ஒரு பிள்ளை. கோபிக்கு 2 பொண்டாட்டி. ஓடட்டும். என் கண்ணுக்கு ஏதாவது கோளாராச்சா? அன்னைக்கு பார்க்க நேரம் கோபிக்கு 2 பொண்டாட்டி இருந்த மாதிரி காணிச்சு. இன்னைக்கு பார்க்க நேரம் கோபிக்கு அப்பா செத்து கிடக்காரு. என் கண்ணுக்கு தான் ஏதாவது கோளாரா, இல்லாட்ட டிவியில் ஏதாவது கோளாரா? ஐயே, பாக்கியா தாங்கிக்கிடவே மாட்டாளா? நல்ல துள்ள துடிக்க தெரிஞ்ச மனசில் இப்படி கட்டையா கிடக்காரா? ஈஸ்வரி பாட்டி கூட மனசை தியாத்திக்கிடுவான், அந்த பாக்கியா மனசை தியாத்திக்கிடவே மாட்டாளா? என்னாலே தாங்க முடியல. வேற எப்படிதான் மனசை தாங்கிக்கிட்டு இருக்காவளோ? முடியலம்மா, என்னால முடியல. இப்ப எது கடந்து இப்படி அலறுத? பக்கத்து வீட்டுக்காரவே நான் என்ன நினைப்பாவ நம்மளை பத்தி? என்னத்தை கடந்து இப்ப நீ கவுல ஓடிட்டு கிடக்க? சீரியல் தானே பார்த்துட்டு இருக்க? எட்டி அக்கா இங்க வா. எட்டி ஏன்டி கூப்பிட்டு நச்சரிச்சுட்டு கிடக்க? உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நான் நம்ம அம்மா கடையில இருந்து ஊழ ஓட்டிட்டு கிடக்கா. என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்த்தா பாக்கியலட்சுமி ஓடிட்டு இருக்கு. இந்த பாரு வாயை பழந்துட்டு கிடக்கத என்னன்னு கேரட்டி அக்கால. என்னம்மா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வா பழந்துட்டு இருக்க? எட்டி மக்களே, அன்னைக்கு நான் பார்க்க நேரம் கோபிக்கு 2 பொண்டாட்டி இருந்தான் பார்த்துக்க. பார்க்கறதுக்கு அந்த சீரியல் நல்ல அழகா இருந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் திடீர்னு போட்டு பார்க்கேன், அந்த பாக்கியாளுக்கு மாமனார் செத்து போனாரு. எனக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு பார்த்துக்க. எனக்கு அவர் ஒரு குடும்பத்தை அழகா கொண்டு போவார் பார்த்துக்க. நமக்கு இப்படி ஒரு ஆள் வீட்டில் இருக்காதான்னு நான் நினைப்பேன் பார்த்துக்க. அப்படி நினைச்சு அந்த சீரியலை பார்த்துட்டு இருந்தேனா. இன்னைக்கு அவர் இப்படி செத்து படுத்து கிடக்காரு. என்னால் முடியலட்டி அந்த சீரியலை பார்த்து. அதான் எனக்கு அப்படியே அழுகையா வருது. இப்போ இதை பார்த்து அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க நடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பைசா வாங்கிட்டு போவாங்க. எதுக்கு தேவையில்லாம இப்போ கத்திட்டியா ஒரு அக்கா வர வாங்கிட்டு இருக்க? அதான் இப்போ நீ உருப்படியா பேசியிருக்கட்டி தங்கச்சி. ஏட்டி உங்களுக்கு என்ன தட்டி தெரியும் குடும்ப கதைகளை பற்றி? வந்துட்டாளா பேசுறதுக்கு? ஐயே என்னது கரிஞ்ச வாடை அடிக்கே. ஐயே நான் அடுப்புல சோத்தை போட்டுட்டுல இதுல வந்து இருந்தேன். எம்மா என்ன ஆச்சுன்னு நான் போய் பார்க்கட்டு. ஐயே சோத்துல தண்ணி எல்லாம் வத்தி போச்சு, சோறெல்லாம் கரைச்சு போச்சு. இப்ப என் வீட்டுக்காரர் வேற வருவாரு, வயிறு பசிக்குன்னு வேலைக்கு போயிட்டு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சாப்பாடு தான் சொல்லி கேட்டா என்ன அடிச்சு கொன்னே போடுவார். ஐயோ அவரை செத்து போடான்னு சொல்லிட்டு இருந்து அழுதுட்டு இருந்தால அவங்க நல்லா பைசா வாங்கிட்டு நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்க சோத்தை கழிச்சு வச்சிருக்க ஈர அப்பாக்கு இப்போ கால் பண்ணி சொல்லிட்டு. இடி வாய முட்டி சோடா புட்டி சின்னது என்ன வறுத்து வருவம்மா. என்னது நான் சோடா புட்டியா? நீயும் சீக்கிரமா கண்ணாடி போடாதான் போற பொம்மை. சோறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம், சாப்பாடு மட்டும்தான் எனக்கு முக்கியம். சோறை கரைச்சி வச்சுட்டியா? எனக்கு சோறு வேணும். நீ என்னவும் பண்ணு, எனக்கு சோறு இப்பவே வேணும். எனக்கு இப்பவே வேணும். மரியாதைக்கு பண்ணி தந்துரு. எனக்கு சோறு தான் முக்கியமா? நானே செத்த நேரம் காலார போயிருந்த நேரத்தில் இங்கே சோறு கரிஞ்சு போச்சு. சோறு இங்கே நிறைய இருக்க நேரம் இவளுக்கு இறக்கம் இருக்காது. என்னைக்கு சோறு இல்லையோ அன்னைக்கு தான் இவளுக்கு சோறு வேணும். ஓ இஷ்டத்துக்குலாம் நான் பசிக்காது சரியா? எனக்கு எப்போ பசிக்குமோ அப்போதான் எனக்கு பசிக்கும். நீ சோத்தை கரிச்சு வச்ச அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்னே யாரும் சீரியலில் போய் அழ சொன்னா அதை பார்த்து அவன் இறந்துட்டான், எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு. சரி விடுங்கட்டி, இன்னைக்கு நான் அப்பாட்ட சொல்லி உங்களுக்கு புரோட்டாயோ நூடுல்ஸோ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஹலோ எங்கே இருக்கிறீங்க? நடந்து வந்துட்டு இருக்குதீங்களோ? என்ன பாருங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிள்ளைகளுக்கு புரோட்டாயோ நூடுல்ஸும் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? இன்னைக்கு ஒரு நாளும் எனக்கு ஒரே தலைவலியும் ஒரே கால் வலியுமா இருக்கு பார்த்துடுங்க. இன்னைக்கு ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்களா? உங்களுக்கு சோறா? அதான் மத்தியானம் சோறு கொண்டு போனீங்கல்ல, இன்னைக்கு நைட்டு நம்ம புரோட்டா சாப்பிடுவோம் எல்லாரும். சோறு இன்னைக்கு உங்களுக்கு வேணுமா? மீன் கூட்டு எல்லாம் ஒன்றும் இல்லையே. நேரத்தோட பழைய சோறு இருக்கு, சாப்பிடுவீங்களா? சரி 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 வாங்க சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. பிள்ளைகள் 2 பசியால இருக்கு. அக்காவா நம்ம ரூமுக்கு போவோம். சரிட்டி வா. இங்க இருந்தா இவைய நம்ம மண்டே உடைச்சு சுக்குநூறு ஆக்கிடுவா. வா போவோம். வா 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 ஓடும் வா. வர்த்தமாமே டுர். அக்கால என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு பார்த்துக்கோ. என்ன பிளான் இட்டி சொல்லி கேட்போம்.
அப்பா இப்போ பார்சல் வாங்கிட்டு வருவோம்ல தின்னத்துக்கு. அப்போ வந்த பிறகு அப்பா மெதுவா ரூமுக்கு கூப்பிட்டு அம்மா மாட்டி விட்டுருவோம் மாட்டி திட்டி அதான் நல்ல சோறு கிடைக்கும்ல பின்ன என்னத்துக்கு இத்தனை நாள் நம்மளை மாட்டி விட்டுருக்கு. நம்ம ஒண்ணுமே பண்ணாம எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு விட்டுருக்கு. இதெல்லாம் சொல்லி தானே கொடுக்கணும் அப்ப நம்மலாம். ஆமாட்டி ஆமாட்டி நம்ம சொல்லுவோம் சரியா. வரட்டும் அப்பா அப்பா இப்போ வரும். மக்களே மக்களே எங்க இருக்கிறீங்க? நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓடி வாங்க மக்களே. வந்துட்டோம்பா. அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறிய? அம்மா உங்களுக்கு புரோட்டாயும் நூடுல்ஸும் வாங்கிட்டு வர சொன்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சிக்கன் 65யும் வாங்கிட்டு வந்திருக்கேன், போதாதா? போதும்பா கவரை தாங்கப்பா. எப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்ப சொல்லவா இல்லாட்ட தின்னுட்டு சொல்லவா? அதான் விஷயத்த சொல்லேன்னு சொல்லிட்டால, அது பிறகு சொன்னா இப்பன்னு சொன்னா இப்பமே சொல்லு, அது என்ன விஷயம்தான் சொல்லி கேட்போமா? அப்பா நான் அன்னைக்கு ரூம்ல இருந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இங்க இருந்து ஒயின்னு ஒரே அழுவ சவுண்ட் மாதிரி கேட்டு என்னங்க ஓடி வந்து பார்த்தா அம்மா டிவியை பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தா. டிவியில் அப்படி என்னத்தை தான் போட்டிருக்குன்னு பார்த்தா பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியாவுக்கு மாமனார் செத்து போனாராம். அதை பார்த்துட்டு இருந்து ஒயின்னு ஒரே அழுவப்பா. அவர் செத்ததுக்கு உங்க அம்மா காரியத்துக்கிட்டே அழுதா? அழுதுதான் அவளுக்கு கை வந்த கலையாச்சா? இவள் அந்த சீரியலை கொண்டு விட்டுருக்கணும் டி. இன்னொரு விஷயம் தெரியுமாப்பா, இதுல இன்னொரு மேட்ரு. அம்மா அழுதிட்டு இருக்கும்போது ஒரே ஏதோ ஒரு மாதிரி கருவுன நாத்தம். என்னன்னு ஓடி போய் கிச்சனுமே பார்த்தா சுவாறு கரிஞ்சு சட்டியா ஒட்டி இருக்கு. அதுக்கு தான் கை வலி கால் வலின்னு போய் சொல்லி புரோட்டா வாங்கிட்டு வர சொன்னாலோ. அவ எங்கட்டி குந்தாணி எங்க வாயாம்டி? என்னங்க வந்த உடனே இப்படி வட்ட பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறிய? அது வட்ட பேர்லட்டி, நான் உனக்கு வச்ச பட்ட பேரட்டி. இட்டு இங்க உனக்கு என்னத்த வேலைட்டி? துணியை ஃபுல்லா வாஷிங் மிஷின்ல போடுக, ஒரு சுவாரும் கறியும் மட்டும் வைக்க, ஒரு வீடை மட்டும் தூக்க, மீதி எல்லா நேரம் அந்த சோபா செட்ல கடந்து நீ ஒன்ல போன் பேசி வம்பளந்துட்டு இருக்க, இல்லாட்டி டிவி எதனாட்டி பார்த்துட்டு இருக்க. ஒரு சுவாரை உனக்கு ஒழுங்கா பொங்க தெரியாதாட்டி? இட்டு இதுக்கு கேஸுக்கெல்லாம் எவ்வளவு ரூபா ஆகும்? இட்டு நான் அந்த வேகாத வெயில நின்று வேலை பார்த்துட்டு வரேன், இதுக்கெல்லாம் பைசா உங்க அப்பா நாட்டி தருவான். இன்னைக்கு ஒரு நாள் தப்பு நடந்து போச்சு, அதுக்கு நான் ஆயுசு ஃபுல்லா வேலை பார்க்காதது மாதிரில நீங்க இப்படி பேசுறீங்க. இல்லாத வரைக்கும் மூணு சேர்ந்து கிட்டீங்களா? எங்க அப்பா என்னத்துக்கு இந்த இடத்துல இழுக்கிறீங்க? நானே காலி வலின்னு அதை செத்த நேரம் வந்து இருந்தேன், அதுக்கு இப்படியெல்லாம் என்ன வேண்டாப்பா பேசுறீங்களா? சரி அழாத விடு, இதுவே உனக்கு லாஸ்டா இருக்கட்டுட்டி. இனி அடுப்புல அங்க சாதனத்தை ஏதாவது வச்சுக்கிட்டு இங்க டிவி பார்த்துட்டு இருந்து இனி என்னத்தையாவது ஒண்ணு நாசம் பண்ணனா அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு பாத்துக்க. கேட்க எவ்வளவு இனிமையா அருமையா இருக்கு, அற்புதமா சிறப்பா இருக்கு. ஏ வாண்டுவளா, வந்த உடனே அவளை பற்றி குவாலு மூட்டி சண்டையா இழக்கி விடுறிய? நீ வாச்சலாம், நம்ம போவோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஃபேமிலி கலாட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.